ரூ. 99க்கு நீங்க அவங்க வயிறு நிறைய எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆமா ஆமா 5 இட்லி ஃபர்ஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு 4 போதும் அப்படின்னு உண்மையிலே அவங்களே சொன்னதுனால இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் 5 சப்பாத்தி 5 பூரி அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் அவங்களே வந்து எனக்கு கம்மி பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்னதுனால தான் அதில் கம்மி பண்ணி எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்களே இவங்க. இப்போ இந்த ரூ. 99 இந்த வாரத்தில் 2 வாரம் நான்வெஜ்ஜும் நீங்கள் தரீங்க. ஆமாம், அந்த நான்வெஜ்ஜும் போடுறோம், நம்ம ரூ. 99 தான் கொடுக்குறோம். இது வந்து கட்டுப்படியாது அவங்களுக்கு. ஹெவியான அமௌண்ட் வரணும்னு நான் பார்க்கல. இப்போ எனக்கு வரது வந்துச்சுனாவே போதும். நான் அதான் சொல்லுறேன், அவங்க நிறைய சாப்பிடல. சிக்கன்னா கூட இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ஹீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பீஸ் தான் சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வரும்போது எனக்கு அது போதுமே. ரொம்ப வாங்கிறதுக்கலாம் இப்போ வயசானவங்களும் அப்படி தான், அந்த ஒரு லிமிட் மேலே சாப்பிட மாட்டாங்க. ஒரு லாப நோக்கத்தை தாண்டி நம்மளால முடிஞ்சதான் நிறைய பேருக்கு கொடுக்குறோம், நிறைய பேர் வயிறாக சாப்பிட்றாங்க எண்ணத்தில் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது நஷ்டம் இல்லை அண்ட் வந்து லாபமும் இல்லை, மிடிலாக அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ பசங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க? சாப்பாடுலாம் நாளைக்கு லீவு, நான் வரல, நான் சாப்பாடு எங்கன்னா வேற எங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட 2-3 நாள் சேர்ந்த மாதிரி சொன்னோம்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அக்கா சீக்கிரமாக வந்து இது பண்ணி பாருங்கள், ரெடி பண்ணி கொடுங்க. வெளியே ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது, அதனால அப்படின்வாங்க. இது வீட்டு சாப்பாடு மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஆமாம், அவங்களுக்கு அப்படியே ஒரு பழக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. உரிமை எடுத்து எனக்கு இது சமைங்க. கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க. சில பசங்க வந்து கேட்டிங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்வாங்க. சரி பசங்க கேட்குறாங்க சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மெனு முந்தைய நாளே சொல்லிடுவாங்க, இது இந்த டிஷ் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி அவரை ஏன் வந்து நம்ம இது பண்ணுறது, மனசை கஷ்டப்பட வைக்கிறது அவரை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே மாதிரி செஞ்சு கொடுக்கறது. குழம்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல், ரைஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அதான் ஒரு வயசானவங்க தான், ரொம்ப வயசானவங்க தான் அவங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சமைச்சு சாப்பிடும்போது வந்து 2 பொரியல் வச்சு சாப்பிட்டு பழக்கம் போல். நான் கொடுக்கும்போது ஒரு பொரியல் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டாங்க, நான் சாப்பாடு கூட எனக்கு கொஞ்சமாக கொடுத்துரு, ஆனால் வந்து காய் மட்டும் எனக்கு 2 காயை கொடுத்துரு, எனக்கு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, என்னால் இது பண்ண முடியலன்னு. சரி அண்ணம்மா ஆசையை ஏன் கெடுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு, பட் அவங்களுக்கு வச்சு பேக் பண்ணும்போது இந்த பசங்களுக்கும் வைக்காம ஒரு பொரியல் வைக்கிறதுன்னு அது எனக்கு பிடிக்கல. நாங்கள் 4 o'clock செய்ய ஆரம்பிப்பேன். அது எவ்வளோ நேரம் போகும்? அது எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 2 hours போகும். அது 2 hours ஒரு 1/2 hour கம்மியாக கூட ஒரு 1.5 மணி நேரம் அப்படிதான் ஆகுமே. மினிமம் எத்தனை பேருக்கு சமைச்சு முடிப்பீங்க? மினிமம் ஒரு 20 பேருக்கு சமைச்சு முடிப்போம். என்னென்ன பொரியல்லாம் ஜென்ரலாக கொடுப்பீங்க? சாம்பார்னா உருளைக்கிழங்கு அந்த காம்பினேஷனாக வருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வருமே. இன்னைக்கு வந்து காரக்குழம்பு, அதனால கோஸ் பொரியல். கிட்டத்தட்ட வெறும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல 20 பேருக்கு எல்லாருக்குமே பேக் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த லாப பாயிண்ட்டை தாண்டி ஆரம்பத்தில் அந்த லாபத்துலாம் நம்ம மனசில் வச்சு பண்ணியிருக்க மாட்டோம், புதுசாக ஒன்று இறங்குவோம். ஸோ அந்த பாயிண்ட் எப்போமா ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியர் சிட்டிசனுக்கு, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐடி பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு லிபரலான ஒரு குவான்டிட்டி தான் அவங்க சாப்பிட்றாங்க. உண்மையிலே அதுதான், நிறையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடுக்கு இந்த அமௌண்ட் வந்து போதும்.